சின்ன பையா. Ice cream, where are you? Ice cream, healthy ice cream. வாங்கம்மா வாங்க வாங்கய்யா வாங்க எங்கள் கிட்ட தரமான சிறப்பான முறையில் ஐஸ்கிரீம் செய்து தரப்படும். ஓடிங்க 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 ஓடிங்க. சில்லறை வியாபாரமும் கிடைக்கும், மொத்த வியாபாரம் பல்க் வியாபாரமும் கிடைக்கும். ஓடியா 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 ஓடியா. முக்கியமான விஷயம் 3 வயசு கம்மியா இருக்கிறவங்களும் ஐஸ் கிடையாது. ஏன்டா ஏன் வந்தா தோதான் ஐஸ்கிரீம் விற்கிறேன் நீ அதான் ஓடியாந்தேன். ஆமா 3 வயசு கீழே இருக்கிறவங்க என்னத்துக்கு இல்ல? நானே கலப்படம் பண்ணி கொண்டு வரேன். அது வந்து நல்லா குழந்தைங்க பாவம். அதுக்கு என்ன ஆச்சுன்னா அடப்பாவி நம்ம வியாபாரத்தை ஸ்ட்ரைட்டா விடும். தெரிஞ்சோ விக்கிற. ஆமா அது மட்டும் இல்லடா சின்ன பையா, சீசனுக்கு தகுந்த மாதிரி போட்டா பாரு, வெயில் காலத்துக்கு அதுக்கு நல்ல ஐஸ்கிரீம் கிடையாது. ஒரு பீக்கில போதுமா? ஒரு வடக்கனை புடிச்சு கேட்டேன், பொல்ட்டி பையா என்னடா ஐஸ்கிரீம் வித்துனாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு பையா அப்படின்றான். ஒரு நாள்லயாவா? ஒரு நாள் 2 மணி நேரத்துல. 2 மணி நேரத்துலயா? என்ன கலக்குறானுங்க, ஏது கலக்குறானுங்க, யாரு விக்கிறானுங்க, எங்க இருந்து தயாரிக்கிறானுங்க, என்ன ஏதுன்னு பாக்க மாட்டானுங்க. ஜில்லுன்னு வெயிலுக்கு தரானுங்களா வாங்கி தின்னு போறானுங்க. குழந்தைங்க ஏதாவது கத்துதா வாங்கி தந்து போறானுங்க. யோசிக்கவே மாட்டானுங்க. வடக்க வந்து சம்பாதிச்சுன்னு போலாம், நான் சம்பாதிக்க கூடாதா? மொத்தமா பஜார்ல பூச்சினது அப்படியே ஒரு இதோ சின்ன பையா குழந்தைகளை பார்த்தோன்னே அப்படியே கவர் பண்ணணும் நம்ம. எப்படி சூப்பரா இருக்குதுடா. உன்னை பாக்கும்போது இந்த காந்தரப்பத்துல வருமே சாமி, அதுவே மறிக்குதுடா. ஆமா ஃப்ரிட்ஜ் உள்ள மாவு ஊத்தி வச்சு இந்த டீபனா செய்து அதை நான் தூக்கின்னு வந்தா. ஐயா அரிசிமாவே அட பைத்திக்காரா. அதான் நான் ஊத்த ஊத்த உள்ளே போய் இது ஏன் பொங்கி வர மாட்டேன்னு கேட்டானுங்க நிறைய பேரு. ஓ அடிக்கிற வெயில் எல்லாம் காஞ்சி போச்சு கம்மி திணியா அப்படின்னு. அட பைத்திக்காரா போட்டு குத்தா சூப்பராக வாங்கி வாங்கி கையில வாங்கி நக்கின்னு வந்தானுங்கம்மா. இது விஷயமே தெரியாம நீ ஐஸ்கிரீம் விற்க மாட்டியா நாய? டீபனமா வச்சிருந்தா நாட அடியில இருந்து சொரண்டா எல்லாம் காலி பண்ணிட்டேமா. சக்கரை அள்ளி போட்டு லைட்டா ஏலக்காய் போட்டு விட்டேன். வாங்கி வாங்கி கையில வாங்கி கோயில பிரசாதம் தர மாட்டாங்க, அந்த மாதிரி வாங்கி நக்கின்னு போறானுங்கம்மா. ஓ சூப்பர் ஐஸ்கிரீம், குவாலிட்டி சூப்பரா இருக்குதுன்றானுங்க. நீ இப்படி பண்ணிருக்கூடா சாமியா. குழி பண்ணிற சட்டி இல்ல அத கையில குடுத்து இதுல ஒரு ஒரு கரண்டி ஊத்தி ஊத்தி அப்படியே வேக வச்சு சுட்டு சுட்டு குத்து இருக்கணும். நான் இட்லி வியாபாரமா பண்றேன், ஐஸ்கிரீம் காரன். ஐயே ஐஸ்கிரீம் வெக்கமே இல்ல உனக்கு ஐஸ்கிரீம் காரன் சொல்றதுக்கு. இதெல்லாம் வெக்கங்குது. தோசை மாவு ஏத்துன அந்த ஐஸ்கிரீம் சொல்லி வித்துனுக்குற நீல ஐஸ்கிரீம் காரனா? இதே வாங்கி தின்னுட்டு சூப்பரா இது குவாலிட்டி ஆகிது, என் கல்யாணத்துக்கு வெளியே வந்து போடுன்றான். அவன நான் என்ன சொல்றது? நானு பெரிய ஆர்டர் எல்லாம் வருமாடா? ஆர்டர் புடிச்சு வச்சுக்கிறேன், 4 ஆர்டர் புடிச்சு வச்சுக்கிறேன். ஐஸ்கிரீம் வேலையே இல்ல. உள்ள 2 கிலோ 5 கிலோ மாவு அரைச்சு வச்சிரு, சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு விட்டு ஊத்தி விடு. ஆமா தின்னு அனுப்பானுங்க. சரி அம்மாக்கு 4 கூட அரிசி மாவு உனக்கே தெரியுது. 4 கூட 5 கூட நீ அப்ப தரமாட்டேன். டேய் ஊருல பொருளையே கலப்பி விடுவோம்டா. இந்த ஐஸ்கிரீம் தான் சாப்பிட கூடாது, இதுல கண்டத்தையும் கலக்குறானு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் சாப்பிட்டா அதிகப்படியா உடம்பு குண்டாவும் சொல்லுவேன். அப்புறம் என்ன சொல்லுவேன்? இப்ப எல்லாருமே ஊர்ல எல்லாம் அப்படியே ஸ்லிம்மா தனுசு மாதிரி இருக்கிறானுங்களா? எல்லாம் உருளை கட்ட மாதிரி தான் அலையிறானுங்க. எதுக்கு அதுக்குன்னு? ஏய் இதெல்லாம் சாப்பிட்டா மூளை பாதிப்படையும் சொல்லுவேன். பாதிப்படையுமா? ஆமா மூளை இருக்கிறவங்க ஆனா ஆயிப்ப போகுது. உனக்குதான் மூளையே இல்லையா? ஏன் வார ஆட்டு மூளை வாங்கி தின்னுற? ஆட்டு மூளை நேத்து போய் சண்டை போடுறியா மாட்டு கடையில போயிட்டு? மாட்டு மூளை இருந்தா கொடுங்க, அதிகமா கொடுங்க. செருப்பால் அடிப்பனாயா இல்லாத வதந்தி கலை போட்டுனா மூஞ்சாலியும். டே அதுவும் இல்லாம மூளை ரொம்ப பாதிப்படைஞ்சு நிறைய ஞாபக மருத்தி வருமாண்டா. ஞாபக மருத்தி வருது வந்தா வந்து போதுமா? இப்ப எல்லாம் ஞாபகம் வச்சிருந்து தெளிவா வந்து என்ன பண்ண போறானுங்க? பாதி பேர் ஊர்ல அரலூசா தான் சுத்துறானுங்க. ஏன் வாழ்றேன், எதுக்கு வாழ்றேன், எங்க போறேன், எதுக்கு வரேன் தெரியாம காலைல எழுந்து போறானுங்க, நைட்டு வந்து தூங்குறானுங்க. இடையில இவனுக்கு கொஞ்ச நேரம் எங்க இருக்கிறானுங்க? ஓடுறான் ஒடியாரான தான் ஞாபகம் வருது. தொப்ப கூட போட மாட்டா சின்ன பையன் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. போடுமா? ஆமா போயிட்டு போகுது ஸ்லிம்மா பாக்குறானுங்க. திரும்ப திரும்ப அதே சொல்ல வைக்காத மாதிரி என்ன கருப்பு ஏத்தினுக்குற. ஊர்ல பாரு 10 ஆம்பளைல ஒரு ஆம்பளை தான் தொப்பை இல்லாம இருக்கிறான். மாரி 9 பேர் தொப்பையா தான் இருக்கிறானுங்க. தொப்பை இருந்தாதான் மனுஷனா மதிக்கிறானுங்க. இப்ப ஆமா எஜுகேட்டட் ஃபேமிலி தொப்பை இருந்தா. ஆமா தொப்பை இல்லனா அன்எஜுகேட்டட் ஃபேமிலி. தொப்பையா இருந்தா தான் பையன் ரீச்சான பையன் பழுகுது. ஒரே சாப்பிட்டு நல்லா தெளிவா நல்லா இருக்கிறான் அப்படின்றானுங்க. தொப்பைக்கு பயில வச்சுக்க இது எதோ ஏழை கூடும் பழுது, அன்னைக்கு அன்னைக்கு இன்னைக்கு அடிச்சு மாயுது பழுது நினைச்சுக்கிறானுங்கம்மா. அடன்னாங்களா தொப்பை போட்டுனே இன் பண்ணிக்கினே ஒரு சூப் பண்ணு வந்தா தான் பணக்கார பையன் ரிச்சு பாய். தொப்பை எல்லாம் மாடி நோஞ்சா மாதிரி வந்து வச்சுக்க பிச்சைக்கார பலி இது வாங்கி கொடுத்து எங்க வந்து கிடக்குறான்னு நினைக்கிறானுங்க. இந்த விஷயம் தெரியாம தான் நிறைய பேர் ஜிம்முக்கு போய் உடம்பு அழைச்சு கிடக்குறாங்களா? நாலு தெளிவா இருப்பா தொப்பை போறது எனக்கு. ஆமா இதென்ன பகல்ல மட்டும்தான் விப்பியா இல்ல நைட்லயும் விப்பியா? நைட்ல வந்து 18+. ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. அப்ப குழந்தை பிறந்து உங்களுக்கு குடுக்க மாட்டேன் ஐஸ்கிரீம். குழந்தைக்கு சளி பிடிச்சுக்கும் உடம்பு தெரியாம. ஐயோ குடும்பஸ்தனுக்கு பாவப்படுறேன்.
நைட் ஐஸ்கிரீம் போடுங்க நைட் ஐஸ்கிரீம் போடுங்கன்னு எனக்கு 2 பாதாம் சாப்பிட்டாலும் உடம்பு நல்லா இருக்கும் ஆன்ம சக்தி குறையாம நல்லா இருக்கும் அது தெரிய மாட்டேங்குது நாய்க்கு தெரியுமா ஐஸ்கிரீம் இல்ல அதுல 4 பாதாம் நுனிக்கு போட்டு கொடுக்குறேன் சூப்பரா இருக்குன்றானுங்க அடா கரும்பு முடிச்சுதுங்களா நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தூக்கம் வராது தெரியுமாடா தூக்கம் இப்ப எவன் நல்லா தூங்கி நிக்கிறேன் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் கூட நல்லா தூங்குறான்னு நினைச்சியா நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டு இல்ல ஒண்ணுக்கு வருதுன்னு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்ட சும்மா என்ன போட்டு பாப்புன்னு உடனே ரிப்ளை பண்றான்னா மச்சான் பண்றான் வெளிய வாடா டீ குடிக்க போலான்றாமா அந்த நேரத்துல அட பரதேசி என்னடா அந்த அளவுக்கு டீ பைத்தியமாடா நீங்க டீ இல்லம்மா சருக்கு அடப்பாவீங்களா நைட் அத்தனை மணிக்காடா பிளாக்ல வாங்கி வச்சு குடிச்சீங்க பைத்தியம் டேய் இதுக்கு நீங்க டீன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப நிஜமான டீக்கு என்னடா சொல்லுவீங்க சுட தண்ணி அட கருமத்தை தண்ணி பச்சை தண்ணி ஆனா தமிழ் கண்டுபிடிச்சவங்க மட்டும் உங்க கையில கட்சானுங்கன்னு வச்சுக்கோ தண்ணி கேன் வாட்டர் ஐயே சை இப்படி எவ்வளவு நம்ம இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இப்படி கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கலாம் பக்கத்துட்டுக்கார சொன்னா இட்லி மாவு கரைச்சி என்ன பண்றது இது மட்டும் இல்லம்மா சொரிசாருங்க வந்தவன் அங்கங்க அரிப்பு வந்தவன் வெயில எரிச்சல் தாங்க முடியாதவன் எல்லா இடத்துல ஐஸ்கிரீம் வாங்குறானுங்க உங்ககிட்ட ஐஸ்கிரீம் வாங்குறானுங்களா என்னத்துக்கு சின்ன சின்ன இருக்குது இல்ல வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி இங்கே அங்கேயும் போட்டு தேய்ச்சி பொறிஞ்சு கலக்குறானுங்க பரு 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 பருன்னு பாத்தியா நீ குடுக்குற ஐஸ்கிரீம் டேஸ்டுக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி சொரிசாரங்களுக்கு தான் யூஸ் ஆகுது மெடிசனுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லணும் ஐயோ ஓ இத அப்படியே மாத்தி சொல்லலாம் கருமுந்த எவனா நம்புவானாடா ஒரு ஐஸ் பாக்ஸ் இல்ல ஒண்ணு இல்ல வெறும் இட்லி மாவை கரைச்சி ஐஸ்கிரீம்னு எல்லாரும் குத்துன்னு வர அதையும் வாங்கி தின்னு வராங்க போலீஸ் கேஸ்ல உள்ள போட்டுனா என்னடா பண்றது அவங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து நினைக்கிறேன் அடப்பாவி அவங்களா கண்டுபிடிச்சு அடிக்கல இன்னும் அவங்க சாப்பிடல பழுது சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க அவெல்லாம் சொல்லி முடிஞ்சிடும் அதுக்காட்டி நானே ஆளுங்களை சுத்திக்கிடுவேன் அங்கிருந்து என்னத்த ஐஸ்கிரீம் தான் இப்பதான் எனக்கே தெரியுது அரிசி மாவுன்னு அப்படியே வெயில கொஞ்ச நேரம் காமி இட்லி ஆகும் அப்படியே 2 பேரும் ஆளுக்கு 2 தின்னுட்டு வரலாம் என்னாச்சு முடியல அம்மா வெயில் உடனே அழகா ரெடி பண்ண இருந்தாலும் முடியல வியாபாரம் போய் பிச்சு தள்ளினே இருக்குது நான் வந்த வரைக்கும் ஒரு நாயும் காணோம் நீ எங்க பேசினேந்தா பைத்தியமே சொர்ணையுமே நின்னுங்கிற இங்க ஏன் வர கூட வர மாட்டான் தொண்டைக்கிடி பேசி பேசி ஒரு மாதிரி ரசனை போய் அம்மாக்கு 2 கூட நான் சாப்பிடு சாமி நீ பண்ற பாவத்துல அதுக்கும் கொஞ்சம் லஞ்சம் மறிக்கிறாரு ஐஸ்கிரீமே சாப்பிடாத மாதிரி ஐயே நான் கிளம்புறேன் எங்க போற இப்ப ஏன்னா தள்ளு வண்டி இல்ல போட்டு கூடாமா ஃபேனுக்கு போட்டு லைட்டு எல்லாம் போட்டு எல்லாம் சுத்தி விட்டா நான் மாதிரி ஜிகு ஜிகு ஜிகுன்னு போய் கிடப்பேன் சின்ன பையா தள்ளுவண்டி எல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் வேஸ்ட் சொல்லோடா இந்த பேரு அழகா கிராண்டா பண்ணி வச்சுக்கிற இப்ப நீ ரோட்ல போகும்போதே நாய் கொலைக்கும் அவங்க வீட்டுல மதிய டைம்ல தூங்கின்னு இருப்பாங்க கப்புன்னு துப்பு துப்புன்னு ஏஞ்சி வெளியே வந்து பாப்பாங்க என்னடா இது நாய் கொலைக்குதுன்னு வந்து பார்த்தா ஐஸ்கிரீம் வித்துன்னு இருப்பாங்க சரி ஏஞ்சிட்டோம் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி தோணலாம் அப்படின்னு வந்து வியாபாரம் பார்ப்பாங்க நீ மாட்டுக்கு பெல் அடிச்சுன்னு பண்ண வச்சுக்க காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு மாதிரி தான் கேட்கும் யாவ வீட்டுக்கு யாவ வந்து அடிக்கிறானே தெரியாது இன்னத்துக்கு இதெல்லாம் என் புள்ள எனக்கு தெரியும் முன்னேறி வந்துருவான்னு தெரியும் ஆனா என்னைக்கு மாட்டுவான்றது தான் தெரியல ஒரு நையா பைசா கூட கொடுக்க மாட்டேன் நீ இன்னும் தங்க சீனு போட்டாலும் பாப்பா வேலையே ஆகாது கொஞ்சம் ஐஸ்கிரீம் கீழே ஊத்துறேன் சாப்பிட்டு போயிட்டே இரு ரொம்ப பண்ணாதடா இது வெறும் கோலமாவு தானே ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ் உள்ள தானே இதை நான் போய் எடுத்துன்றேன்டா நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் வச்சுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வை என்ன ஊர் மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன ஆகுது பாதி பேர் வியாபாரம் பண்றானா அப்படி சின்சியரா வியாபாரம் பண்றாங்க நினைக்கிறேன் பாதி பேர் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறானுங்க புள்ள பாதாம் போற சொல்லிட்டு புள்ள மலாட்டு பருப்பி அடிச்சு விட்டுற வேண்டியது எது பாத்துட்டு பாதாம் இல்ல மலாட்டு பருப்பி நீ போய் கேசா போட முடியும் அது ஒரு ஃப்ளேவர் நினைச்சு திண்டு போறது திண்டு போக வேண்டியது அதுக்கு ஒரு வச்சிட வேண்டியதா மலாட்ட ஃப்ளேவர் அட கடவுளே உன்ன மாதிரி ஒரு சிலர் தாண்டா இப்படி நடந்துக்கிறீங்க தான் குடும்பத்துக்கு ஒரு மாதிரியும் மத்த குடும்பத்துக்கு ஒரு மாதிரியும் தனித்தனியா செஞ்சு சாப்பிட்டுக்குன்னு வித்துக்குன்னு ஐஸ்கிரீம் அக்கா பொண்ணு கேட்டுச்சுங்க எதுக்கு சாப்பிட்டு போதுங்க வேணாம் சொல்லி ஓடு ஏன் உடம்பு கிடம்பு வேணா ஆக போதுமா போமா இப்போ ஊர் புள்ளா வித்துட்டு வரையும் அந்த புள்ளிங்களா நான் இழிச்சு வாய் புள்ளிங்களா ஏன்டா இப்படி இருக்கிறீங்க நம்ம புள்ள வேறதான் அத்த புள்ள வேறதான் உங்களை மாதிரி ஒரு சில வியாபாரிங்களால தாண்டா குழந்தை அங்கங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாவறதும் ஜூஸ் குடிச்சிட்டு சாவறதும் தேவலாம பண்ணுகிறதும் இல்ல நான் மட்டும் நாட்டுல அப்படியே எல்லாம் இதுவா இருக்குது இப்ப நான் தான் இப்ப கெடுத்து வச்சுட்டேன் நானு ஒருத்தன் ஒரு பொருளை தயாரிச்சு விக்கிறானா அது ஒழுங்கா இருக்குதா இல்லையா அதை பசங்களுக்கு குடுக்கலாமா பெரியவங்க சாப்பிடலாமான்னு யாரும் இங்க ஒழுங்கா பாத்து குடுக்கறது கிடையாது அவங்க பிள்ளைங்களுக்கு குடுத்துட்டு அப்புறம் குடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணுமா என்ன சொல்ற கரெக்டா தப்பு ஓ சூப்பர் ஃப்ராட் பண்ற நாய் அழகா தெளிவா பேசுது பாரு போய் தொலை போ இப்ப எந்த தெரு வியாபாரம்
பெருத்தருக்கு போறேன் ஓடு எப்பா ரிச் ஆக்குறானுங்க ஆ. அங்க போயிட்டு ஒரு 4 பேரை கொண்டு வந்துடுறேன் ஐயோ பணக்கார ஏரியாவே இருக்க கூடாது ஏ 10 பேருக்கு கொண்டு ஐஸ்கிரீம் கொடுத்து போ சாமி போ சாமி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்